சேமிப்பு யாராருக்கெல்லாம் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, சாதகருக்கு மேசத்துக்கட்டு, லக்னத்துக்கட்டு, ராசிக்கட்டு, சேமிப்பு இந்த 3 எட்டும் கெடாமல் இருந்தால் பெரும்பொருளை சம்பாதிப்பார், வசதியாக வாழ்வார். 2 எட்டு கடையிலினா ஓரளவுக்கு இருப்பார், 1 எட்டு கடையிலினா கூட வாழ்ந்துருவார். 3 எட்டும் கெட்டு விட்டால் காலம் பூரா வறுமை கோட்டிலே வாழ்வார். எந்த திசையும் வேலை செய்யாது, எந்த கடவுளும் வேலை செய்ய மாட்டார். உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் கும்பிட்டாலும் அந்த ஜாதகருக்கு விடிவு காலம் இல்லை. அவங்கள போய் நீ அந்த திசை வந்தால் பொழைச்சிக்குவேன், இந்த திசை வந்தால் பொழைச்சிக்குவேன்னு சொல்கிறது தவறான கருத்து. அவருக்கு ஓட்டு விடணும் லைட்டாக, கடினப்பட்டு ஓட்டாமல். ஒன்று ஜாதகமே சிரமப்படுற ஜாதகமாக இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குன்னு தான் சொல்லணும் ஒழிஞ்சு அதை விட்டுட்டு அந்த திசையில் பொழைச்சிக்குவேன்னு அதை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வறுமை கோடு போவாது. அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா அவங்க மன திருப்தியோட அந்த செயல்பாட்டு செஞ்சுக்குவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் நாம் சொல்ல சர்வீஸ் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தவள பாருங்கள், இந்த செவ்வாய் கடன்காரன் சொன்னேன், குரு கடன் இல்லை என்று சொன்னேன். சேமிப்பு 3 8ஆம் இடம் சாதகருக்கு. தந்தைக்கு சேமிப்பு எங்கே இருக்குது இது தெரியணுமில்ல. தந்தை சம்பாதிப்பாரா இல்லையா, மேல்மைப்படுவாரா இல்லையா. தந்தைக்கு தொழில் அப்படின்னா எந்த கரகம், இது தெக்க தெளிவான கணக்கு. இது நான் சொல்லுவது 6ஆம் இடம் தான் தந்தையினுடைய தொழில். எப்படி 6ஆம் இடம் வரும்? மேசத்துக்கு 9ஆம் இடம் தந்தை, அது தனுசு. அதிலிருந்து 10ஆம் இடம் தொழில், அது கன்னி வந்துடும், புதன் வந்துடும். அப்போ மேசத்துக்கு 6ஆம் இடம் வந்துருச்சா? மேசத்துக்கு 6ஆம் இடமும், லக்கணத்துக்கு 6ஆம் இடமும், ராசிக்கு 6ஆம் இடமும் அப்பாவுக்கு தொழிலுக்கு எடுக்கலாம். ஒன்று கெட்டு போனால் ஒன்று நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் தொழில் பண்ணலாம். 3மே கெட்டு விட்டால் தந்தை தொழில் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க ஜாதகத்தில் இதை எடுத்து பார்க்குற போது தந்தை ஜாதகத்தில் சொந்த தொழிலுக்கு அமைப்பில்லை. அடுத்தாப்புல பிள்ளைங்க ஜாதகத்தை வச்சு தந்தை தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ எந்த பிள்ளைங்க ஜாதகத்தில் நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்னா, 6ஆம் இடம் கெடாமல் இருக்கிற ஜாதகம் அப்பாவுக்கு தொழிலுக்கு ஒத்துழைப்புங்க. அந்த பையன் பேரில் தொழில் பண்ணலாம், அந்த குழந்தை பேரில் தொழில் பண்ணலாம். அப்போது புதன் தான் உலகம் முழுக்க தந்தையினுடைய முதல் தொழில் ஸ்தானம். சந்திரன் தான் அப்பாவுக்கு சேமிப்பான முதல் சேமிப்பு. அது எப்படி சந்திரன் எடுக்கிறோம்? இப்போ தொழிலுக்கு சொன்னேன், 9 to 10 தொழில், புதன் வந்துடுது. 3 6ஆம் இடம் தொழில் அப்படின்னு வந்துடுது. 4ஆம் இடம் தந்தைக்கு எப்படி சேமிப்பாக வருது தெரிஞ்சுக்கணுமில்ல. மேசத்துக்கு 9ஆம் இடம் அப்பா, அதிலிருந்து 10ஆம் இடம் தொழில் கன்னி, அந்த 10லிருந்து 11 தான் சேமிப்பு, அது கடகம். அப்போ 4ஆம் இடம் வந்துருச்சா? அப்போ மேசத்துக்கு 4ம், லக்கணத்துக்கு 4ம், ராசிக்கு 4ம் தந்தையினுடைய சேமிப்பு எடுத்துங்க. தந்தை ஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடம் சேமிப்பு, அவ்வளோதான் சுருக்கமாக. இன்னும் சுருக்கமாக எடுத்தோம்னா 4ஆம் இடம் சேமிப்பு. அப்போ சந்திரன் கெடவில்லை, லக்கணத்துக்கு 4ம் கெடவில்லை, தந்தைக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது. இவ்வளோதான் நம்ம சிம்பிள் கணக்கு. 4ஆம் இடம் 2 கெடலினாவே தந்தை திண்டாட மாட்டாராம். அப்போ மேசத்துக்கு 4, லக்கணத்துக்கு 4, ராசிக்கு 4, 3 4ஆம் இடமும் கெட்டு விட்டால் தந்தை ஆயுள் காலம் மட்டும் சம்பாதிக்க முடியாது. துல்லியமான ஒரு கணக்கு. இதை உரைக்கி பேசுறேன். இதை பயிற்சிக்கு எடுத்து மக்களிடம் தெரியப்படுத்தணும் சோசிகார். அதுக்கு தான் இதை இவ்வளவு விளக்கமா. இது உண்மைதானங்கிறத நீங்க ஆய்வு பண்ணுங்க, தப்பே வராது. மேசத்துக்கு 4, லக்கணத்துக்கு 4, ராசிக்கு 4 கெட்டு விட்டால் தந்தை லைஃப் லாங் சம்பாதிக்க முடியாது. பிள்ளைங்க ஜாதகத்தில் இப்படி இருந்தால், பிள்ளைங்க ஜாதகத்தில் இப்படி இருந்தால் தந்தை ஸ்தானத்தில் 3 8ஆம் இடமும் கெட்டால் அந்த தந்தை அவ்வளோ வறுமை கோட்டில் வாழ்வாராம். அப்போ இதெல்லாம் ஏன் வருதுன்னு வேணும்ல. பொருத்தம் போடும்போது கவனிக்கணும். பொருத்தம் போடும்போது கவனமாக இருந்தால் பத்தாதான், அது கவனமாக இருக்கணுமா. பொருத்தம் போடும்போது தான் தவறு நடக்குது நிறையா. 2 பேர்த்தையும் வறுமை கோட்டில் தள்ளுறதுக்கு என்ன காரணம்? 2 8ஆம் இடங்க செவ்வாய் 2லையும் கெட்டு போனால் வறுமை கோடு, அவ்வளோதான். முன்னேற்றமே இல்லை அந்த குடும்பம். நம்ம ஈஸியான கணக்கு தானே. இது ஏன் பொருத்தம் போடும்போது நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம்? 8ஆம் இடம் தந்தை சேமிப்பு,
பெண் சாதத்தில் 8ஆம் இடம் கெட்டால், ஆண் சாதத்தில் 8ஆம் இடம் கெட்டால் அது போடலாமா? போடக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் கெட்டு விட்டால், செவ்வாய் கெட்டு விட்டால், இன்னொரு ஜாதகத்தில் செவ்வாய் கிடக்கூடாது. அப்போ தான் அந்த குடும்பத்தை வந்து ஒருத்தராச்சும் நல்லா வலிமைப்படுத்தி ஓட்டுவாங்க. ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போனால் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு விட்டால் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இப்படி நம்ம போடணும். ஒரு குடும்ப ஜாதகத்தில் சூரியன் 2லையுமே கெடவில்லை என்றால் அந்த குடும்பம் வலிமை பெறுமா? ஏன்னா முன்னோர்கள் தோஷமே குறைஞ்சிரும். முன்னோர்கள் தோஷம் இருக்காது. சூரியன் கெடவில்லை என்றால் முன்னோர்கள் தோஷம் அதிகமாக இருக்காது. அப்போ 2 ஜாதகத்திலே அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் நல்லா மேல்மைப்பட்ட நிலைக்கு வந்துடும். அதனால் பொருத்தம் போடும்போது அதிக கவனமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத விளக்கம் சொல்லி, இந்த மாதிரி சாதகத்தில் நாம் எடுக்கிற போது ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து நாம் பேசி பழகணும். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் விளக்கம் இருக்குது. அப்போது சாதகருக்கு 3 8ஆம் இடம் சேமிப்புன்னு சொன்னேன், அப்பாவுக்கு 3 4ஆம் இடமும் சேமிப்புன்னு சொன்னேன், தாய்க்கு 3 11ஆம் இடம் சேமிப்பு. 3 11ஆம் இடமும் ஒரு பிள்ளைங்க சாதத்தில் கெட்டுவிட்டால் தாய் வந்து ஆயுள் காலம் மட்டும் பொருளாதார வீழ்ச்சியில் தான் இருக்கும். பெருசாக சம்பாதிக்காது, பெருசாக கையில் காசு இருக்காது, அது பணத்தட்டுப்பாட்டிலே வாழுமா. 3 11ஆம் இடம் கட்டு. சரி, 11 எதுக்கு எடுக்கிறோம்? 11 தான் அம்மாளுக்கு சேமிப்புங்கிறத எப்படி கொண்டு வர்றோம்? அது வேணுமில்ல. மேஷத்திலிருந்து 4ஆம் இடம் அம்மா கடகத்தை எடுக்கிறோம். அந்த கடகத்திலிருந்து 10ஆம் இடம் அம்மாவுக்கு தொழிலா மேஷத்தை எடுக்கிறோம். அந்த மேஷத்திலிருந்து 11 லாபம் அப்படின்னா கும்பத்தை எடுக்கிறோம். அப்போ 11ஆம் இடம் வந்துருச்சு பாருங்க. அப்போ மேஷத்துக்கு 11, லக்னத்துக்கு 11, ராசிக்கு 11 கெட்டு விட்டால் தாயிடம் அரைக்காசு நிற்காது. இதை கவனிக்கணும். அந்த அம்மாவிடம் காசு இருக்கு நாம் சொல்லணும். அவங்க ஏன் அப்படின்னா இதை சொல்லும் போது அது உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ சோசியக்காரர் உண்மையை சொல்கிறாங்க. அப்போ நாம் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்குகிறோம். நல்லா சோசியம் சொல்கிறார் ஐயா அப்படிங்கிறதையும் வாங்குகிறோம். அவங்களுடைய குடும்ப நிலைப்பாட்டையும் எடுத்து சொல்லிடுறோம். 2 வேலை அந்த இடத்துல நடக்குது. சரி, சாதகருக்கு 8ஆம் இடம் சேமிப்புன்னு சொன்னேன், தந்தைக்கு 4ஆம் இடம் சேமிப்புன்னு சொன்னேன், தாய்க்கு 11ஆம் இடம் சேமிப்புன்னு சொன்னேன், மனைவிக்கு எத்தனாம் இடம் சேமிப்பு? 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் மனைவிக்கு சேமிப்பு. 2ஆம் இடம் மனைவிக்கு சேமிப்பு. எப்படி 2ஆம் இடம் வருது? இந்த சேமிப்பை முன்ன நம்ம தெரிஞ்சு அந்த குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். மனைவி அப்படின்னாக்கா நம்ம மேஷத்திலிருந்து 7ஆம் இடத்தை எடுக்கிறோம். சுக்கிரன் தான் மனைவி, சுக்கிரன் தான் கணவர். மனைவி சுக்கிரன், கணவரும் சுக்கிரன் தான். அப்போ மேஷத்திலிருந்து 7ஆம் இடம் வந்து மனைவிக்கு எடுக்கிற போது அது துலாம் வரும். அந்த மனைவிக்கு தொழில் வந்து கடக வரும், சந்திரன் வரும். அதிலிருந்து 10ஆம் இடம். அந்த கடகத்திலிருந்து 11ஆம் இடம் தான் அம்மா மனைவியினுடைய சேமிப்பு. அது எது வருது? ரிஷபம் வந்துடும். அப்போ 2ஆம் இடம் வந்துருச்சா மேஷத்துக்கு? 3 2ஆம் இடமும் கிடவில்லை என்றால் மனைவியிடம் எப்பயுமே பொருளாதார வீழ்ச்சி இருக்காது, எப்பயுமே காசு இருக்கும். மாமனாரோடு உதவுவாங்க, மனைவியினுடைய அப்பா அம்மா உதவுவாங்களாம் 2ஆம் இடம் கிடவில்லை என்றால். அப்போ 3 2ஆம் இடமும் கெட்டு போயிட்டால் மாமனாரோடைய உதவி இல்லை, மனைவியிடம் பொருளாதாரம் நிற்காது. அருமையான ஒரு பாயிண்ட். இப்போ 4 பேர்த்துக்கு சேமிப்பு சொல்லியிருக்கிறேன், 4 பேர்த்துக்கு சேமிப்பு சொல்லியிருக்கிறேன். இதுபோல் வந்து நாம் சொல்லும் கருத்தை நிறைய ஆய்வு பண்ணுங்க. மாணவர்களும் மக்களும் ஆய்வு பண்ணி சாதகத்தை சொல்லுங்கள். இதில் டவுட் இருந்தால் என்னிடம் கேளுங்க, சரியான பதில் சொல்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தொழில் தடை ஏற்பட்டால் அதுக்கு நான் வழி சொல்கிறேன்னு சொன்னேன். தொழிலுக்கு வழிகாட்டுறேன், சேமிப்புக்கு வழிகாட்டுறேன், துன்பப்படாது இருப்பதுக்கான வழிகாட்டுறேன். என்னிடம் வந்து உங்களால் முடிந்தால் ஆன்லைனில் சாதகம் பார்க்கலாம் மக்கள். அதுக்கு அடுத்தாப்புல என்னுடைய பேர் ஆர் முருகேசன், இருப்பிடம் வந்து ஈரோடு பள்ளிப்பாளையம் ராஜவீதியில் இருக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 750 22 15 692. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சாதகத்தை அனுப்பி என்னிடம் சாதகம் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு, நாம் சொல்லும் கருத்துக்களை மாணவர்கள் அனைத்து பேரை எடுத்து பயிற்சி கொண்டு போய் தவறு இருந்தால் என்னிடம் கேட்டு அதை திருத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, என்னிடம் எந்த சந்தேகம் கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய நண்பருமான ரவிக்குமார் அவருக்கும் பெரும் மேலும் மேலும் வளரணும் என்று சொல்லி இந்த பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம்.
முருகேஷ் ஐயாவுக்கு அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் மிக அருமையான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவை வந்து அதாவது என்னுடைய குருநாதர்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது மானசீக குருநாதர் அப்படிங்கிற அடிப்படையில் ஐயாவை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஜோதிடத்துக்குள்ளே யூடியூப் வழியாக வர்றதுக்கான வாய்ப்பை ஐயா வச்சு தான் நான் வெளியே வந்தேன். சரிங்களா? அந்த அடிப்படையில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அது நோக்கத்தின் அடிப்படையிலேயே ஐயாவை ஒவ்வொரு கருத்தருங்கும் அழைச்சி பேச வைக்கணுங்கிற அடிப்படையில் சந்திரசேகர ஐயாவும் முருகேஷ் ஐயாவும் என்னுடைய சிறப்பு கருத்தரங்கத்தை எப்போவுமே காலையில் ஏர்லேயே ஆரம்பித்து கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்கு மிகுந்த நன்றி. அதாவது அவரை பாராட்டு விதமாக அவருடைய பேச்சு எப்போவுமே எல்லா வாடிக்கையாளரும் சொல்லுவாங்க, அதுக்கு பதில் ஐயாவே கொடுத்துட்டாரு. சரிங்களா? அந்த பதில் தான் உண்மையான பதில். சரிங்களா? ஒரு பதிலை திரும்ப திரும்ப கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போய் உட்காருன்னு தெரியாமல் உட்காந்துக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் பலன் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு நான் இந்த ஐயா வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 20 முறை 30 முறை பார்த்துருப்பேன். சரிங்களா? பார்த்துட்டு தான் என்ன செஞ்சேன், அந்தந்த கிரகத்துக்கு என்னென்ன அமைப்பு அப்படிங்கிறத தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உள் வாங்கி ஏதாவது பலன் சொல்லும்போது அவங்க சரியாக இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த பலனை ரெக்கவரி பண்ணேன். மறுபடியும் ரெக்கவரி பண்ணி நோட்டில் கைப்படைய ஆளை வச்சு எழுதி கைப்படைய வச்சுருக்கிறேன். சரிங்களா? அந்த ரெக்கார்டு பூராமே ஐயாட்ட ஒரு நாளைக்கு காட்டுவேன். அப்போ ஐயா இன்னும் பெருமைப்படுவார். கண்டிப்பாலுமே எல்லாத்தோடைய புகழ் ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேருங்க. அந்த அடிப்படையில் அவருடைய புகழும் சரி, சந்திரசேகர ஐயா புகழும் சரி, நிச்சயமாமே என் அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளைக்கு ஆரம்ப துணையாகவும் முடிவு துணையாகவும் அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் உண்மையாலுமே பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பொன்னாடை போத்துமாக சிறப்பு விருந்தினராக என்னுடைய அப்பா வந்து தங்கவேலு. சரிங்களா? ஐயா என்னுடைய குருநாதர் வந்து முருகேஷ் ஐயான்னு சொல்கிறேன். தங்கவேல்லையும் முருகன் இருக்காரு, பட் முருகேஷ்லையும் முருகன் இருக்காரு. சரிங்களா? அதுக்கு உள்ளூர் பிரமுகரை சேர்ந்த மோகனூரை சேர்ந்த தங்கவேல் ஐயா அவங்க வந்து பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறேன். வாங்க ஐயா. வாங்க, எல்லாம் சேர்ந்து ஐயா, நீங்கள் வாங்க, நீங்க மட்டும்